ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஏற்றுமதி தொழில் மற்றும் இறக்குமதி தொழில் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. என்ன அவேர்னஸ் இல்லைன்னா, எக்ஸாக்டாக ஏற்றுமதி அண்டு இறக்குமதி தொழில் உண்மையிலே அது அவ்வளோ ஈஸியானது தானா இல்லாட்டினா கடினமானதா அப்படின்ற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. இது தவிர நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ரொம்ப ஈஸியானது, ஈஸியாக இம்போர்ட் பண்ணிடலாம், சைனாவிலேருந்து குட்ஸ் எல்லாம் ஈஸியாக இறக்குமதி பண்ணிடலாம், ரொம்ப சீப்பான விலைக்கு இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்னென்னா, இது வந்து பணக்காரர்கள் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, இல்லாட்டினா மிடில் கிளாஸ் பீப்புளாலையும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குது இந்த ஏற்றுமதி அண்ட் இறக்குமதி தொழில் பற்றி. இது ரெண்டையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, முதல்ல நம்ம ஏற்றுமதி தொழில் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இறக்குமதி தொழில் பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். நீங்கள் ஏற்றுமதி தொழிலில் இறங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உங்களுடைய லெவல்னு ஒன்று இருக்குது. ஃபினான்ஷியல் லெவல் என்ன அப்படின்னு அது உங்களுக்கே தெரியும். சில பேர் எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருப்பீங்க. சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்பர் மிடில் கிளாஸாக இருப்பீங்க. சில பேர் ஹைலி ரீச் பீப்புளாகவும் இருப்பீங்க. ஏற்றுமதி தொழில் பொறுத்த வரைக்கும் சின்ன லெவல்லையும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், பெரிய லெவல்லையும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் சின்ன லெவலில் நீங்கள் ஏற்றுமதி செய்கிறீங்கன்னா, அதே மாதிரி சின்ன லெவலில் அங்கே இறக்குமதி பண்ணக்கூடிய பையர்ஸும் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னா, உங்ககிட்ட வாங்குறதுக்கு பெரிய லெவலில் இறக்குமதியாளர்களும் உங்களுக்கு இருக்கணும். அப்படி தானே? இது வந்து எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் மாறுபடும். எல்லா ப்ராடக்ட்டுமே சின்ன லெவலில் நம்ம அனுப்பிட முடியாது. எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஹையர் லெவலில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடவும் முடியாது. சின்ன சின்ன குவான்டிட்டி போதும் அப்படின்ற ப்ராடக்ட்ஸும் இருக்குது. இல்லை சின்ன குவான்டிட்டிலாம் பத்தாது, ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக எடுத்தால் தான் எங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற ப்ராடக்ட்ஸும் இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் சொல்கிறேன். நீங்கள் இந்த கோகோ பீட் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அதாவது தென்னை நார் கழிவு. இந்த ப்ராடக்ட்டு, இந்த தென்னை நார் கழிவில் செய்கிற அந்த கோகோ பீட் பிளாக்ஸை நானே ஏற்றுமதி பண்ணியிருக்கேன். 2 கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கான ஆர்டர்ஸ் கிடைக்கல. இதை பற்றி நான் என்னுடைய பழைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் 2 கண்டெய்னர் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு ஃபுல் கண்டெய்னர் 2மே இந்த மாதிரி ஒரு கோகோ பீட் மாதிரி ப்ராடக்டை எடுத்து ஒரு பையர் என்ன பண்ண மாட்டாருன்னா, ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவர் சின்ன குவான்டிட்டிலாம் வாங்க மாட்டார். அதாவது எனக்கு எல்சிஎல்லில் பண்ணலாம், எனக்கு நீங்கள் சின்ன குவான்டிட்டி, அதாவது ஒரு பேலட் மட்டும் போட்டு கொடுங்க, ஜஸ்ட் எனக்கு ஒரு சின்ன ஒரு சம் குவான்டிட்டின்னா மீன்ஸ் என்னென்னா, ஒரு 10 kilograms இல்லை 20 kilograms இல்லாட்டினா 50 kilograms இல்லைன்னா 100 kilograms இல்லாட்டினா 1 ton மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்லாம் பையர்ஸ் மெயினாக வந்து கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு சாம்பிள் ஆர்டராக வேணால் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் பல்காக ஏற்றுமதி பண்ணால் தான் அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நீங்கள் கொஞ்சோண்டு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அவங்க நாட்டில் எந்த லாபமுமே கிடைக்காது. அதனால் சில ப்ராடக்ட்ஸை நீங்கள் சின்ன லெவலெல்லாம் அனுப்ப முடியாது. அப்போது நீங்கள் தான் ஸ்டடி பண்ணணும். நீங்கள் சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, என்ன ப்ராடக்ட்ஸை சின்ன லெவலில் நம்ம ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தான் ஸ்டடி பண்ணணும். இது உங்களுடைய ஒரு ரோல். அதே மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஆளாக இருந்தால் சின்ன ஷிப்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நீங்கள் நல்ல ரிச்சாக இருக்கிறீங்க, ஒரு கண்டெய்னர் என்னால் ஈஸியாக அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து நல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் ஷிப்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு ஒன்று கிளியராக புரிஞ்சிருக்கும். குவான்டிட்டி, நீங்கள் அனுப்பக்கூடிய குவான்டிட்டி சின்ன லெவல் பெரிய லெவல் அப்படின்றது முழுக்க அந்த ப்ராடக்டை பேஸ் பண்ணியிருக்கு, அந்த பையரை பேஸ் பண்ணியிருக்குது.
இதையெல்லாம் நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே நீங்கள் இறங்கணும். இது ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் உங்களுக்கு இறக்குமதி பற்றி சொல்கிறேன். இம்போர்ட் ஃப்ரம் சைனா. இப்போ சைனாலேருந்து குட்ஸ் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் எய்ம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த அலிபாபா இந்த மாதிரி வெப்சைட்ஸில் அவங்க அந்த ப்ரைஸை பார்க்கும்போது ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆனால் அதே ப்ராடக்ட்டு அமேசானில் இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் ஒரு நம்ம லோக்கல் இந்தியன் டெலிவரி கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு ரொம்ப ஒரு சீப்பாக தெரியும் சைனாவில். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா சைனாவில் இந்த ப்ராடக்ட்டு நம்ம அமேசானில் பார்க்கும்போது இவ்வளோ காஸ்ட்டு போட்டிருக்கான், ஆனால் அலிபாபாவில் அந்த ப்ராடக்ட்டு இவ்வளோ கம்மியால் போட்டிருக்கான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைப்பாங்கன்னா, சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம நிறையா ஆன்லைனில் இ-காமர்ஸில் போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணி நிறையா ப்ராஃபிட் பார்க்கலான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய காஸ்ட் அதில் ஆட் ஆகுது. என்னென்னா நீங்கள் அங்கே இருந்து, அதாவது சைனாவில் இருக்கிற ஃபேக்ட்ரியிலேருந்து அங்கே இருக்கிற போர்ட்டுக்கு கொண்டு வரணும். அந்த போர்ட்டில் ஒரு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருந்து ஃப்ளைட்டு, அது ஏரில் நம்ம பண்ணலாம் இல்லாட்டினா சீல பண்ணலாம், அதுக்கெல்லாம் காஸ்ட் ஆகும், அந்த ஷிப்பிங் சார்ஜஸ். அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கஸ்டம்ஸுக்கு என்ன பண்ணணும்னா வரி கட்டணும், டியூட்டி பே பண்ணணும். அது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு 10% இருக்கும், சிலதுக்கு 20 இருக்கும், சிலதுக்கு 40 இருக்கும், சிலதுக்கு 50 இருக்கும், ஏன் 140 இருக்குது. அப்போ எடுத்துக்கோங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கட்டினீங்கன்னா என்ன ஆகும்ட்டு. அப்போ நீங்கள் ஒரு 5 lakhs நீங்கள் குட்ஸ் எடுக்கிறீங்கன்னா சில சமயம் கஸ்டம்ஸு என்ன பே பண்ணணும்னா ஒரு 5 lakhs பே பண்ண முடியாது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, நீங்கள் 5 lakhsக்கு சைனாவில் அந்த எக்ஸ்பேக்ட்ரி ப்ரைஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, ஆனால் பாதி கஸ்டம்ஸ் டியூட்டியே நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்குன்னா அப்போது அந்த ப்ராடக்ட்டுடைய காஸ்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க, 10 lakhs ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி சில இது சொல்கிறாங்க 140 இருக்குது. பட் எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது. சில இதுக்கு பார்த்தீங்கன்னா 50% தான் இருக்கும். அப்போ 5 lakhs நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்க? ஒரு 2.5 lakhs நீங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டியாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ அதே மாதிரி 5 lakhsக்கு சில ப்ராடக்ட்டுக்கு 10% தான் இருக்கும். அப்போ டியூட்டி எவ்வளோ பே பண்ணீங்க? 50,000 தான் பே பண்ணுவீங்க. அப்போ 50,000 பே பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸும் இருக்குது. சில இதுக்கு, அதாவது 5 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்பேக்ட்ரியில் நீங்கள் சைனாலேருந்து எடுக்கிறீங்கன்னா 50,000 நீங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸும் இருக்குது. 2.5 lakhs பே பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி அப்படியே ஈக்குவலாக 100% நீங்கள் பே பண்ணுற மாதிரியான சில ப்ராடக்ட்ஸும் இருக்குது. டியூட்டி அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க கஸ்டம்ஸில். ஏன்னா இந்தியாவுக்குள்ளே எல்லாத்தையுமே ஈஸியாக இறக்குமதி பண்ணிடக்கூடாது, இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் சஃபர் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸையும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாம் நிறைய பேர் தெரியாமல் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது ஒரு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன். என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு சோர்ஸஸையும் நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையாங்கிறத நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போது இந்த காலத்தில் ஏஐ எல்லாமே வந்துருச்சு. அதனால் நான் தான் சொல்லணுங்கிறது கிடையாது, உங்களுக்கு ஏஏ எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துடும். அந்த மாதிரி இப்போது எல்லாமே மாறிடுச்சு. இறக்குமதியோ ஏற்றுமதியோ 2 தொழிலுமே எப்படின்னா நீங்கள் சின்ன லெவல்லையும் பண்ணலாம், ஹையர் லெவல்லையும் பண்ணலாம். அது முழுக்க உங்களுடைய ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணுது, உங்களுடைய பையர்ஸை பேஸ் பண்ணியிருக்குது, நீங்கள் எந்த நாட்டுக்கு அனுப்ப போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணியிருக்குது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் நான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மெம்பர் ஒன்லி வீடியோஸும் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏற்றுமதி தொழில் நான் மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போது இந்த பிளேயால் நான் கிளிக் பண்ணுறேன். நம்ம மெம்பர் ஒன்லி வீடியோஸில் என்னென்ன வீடியோஸ்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஸ்டெப் 20, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 20 வரைக்கும் சம் வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டெப் 1, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 20 வரைக்கும் சம் வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் எப்படி ஏற்றுமதி தொழில், அதாவது ஒரு குட்ஸை எப்படி இந்தியாவிலேருந்து அப்ராடுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக கற்றுக்க முடியும். இது தவிர நீங்கள் பார்க்குறீங்க நிறைய வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், எப்படி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 70+ வீடியோஸ் மெம்பர் ஒன்லி வீடியோஸ் இருக்குது. நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தே ஏற்றுமதி தொழில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்க முடியும்.
அதாவது பையரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி கொரியர் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஏர் ஷிப்மெண்ட் பண்ணணும், எப்படி சி ஷிப்மெண்ட் பண்ணணும், எல்லா தகவல்களும் முழுமையாக நம்மளுடைய மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக நான் டீச் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் கற்றுக்கிடலாம் ஏற்றுமதி தொழில். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்.